என்ன பண்ணீங்க? என்னதான் பண்ணீங்க நீங்க? இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசும்போது 120 கிலோ இருந்த 116. எப்படி? என்ன பண்ணீங்க? என்ன வாயை கட்டுப்படுத்துறேன். அதெல்லாம் நாங்களும் பண்றோம். ஆனா இறங்க மாட்டேங்குது. ஏன்? எனக்கு நீ கட்டுப்படுத்தி இருக்க மாட்டடா. இங்க கட்டுப்படுத்தலன்னு சொல்லி அங்க போய் என்ன சாப்பிட்டு இருப்பேன். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இப்போ ஹைப்போதைராய்டு அப்படிங்கும் போது வெயிட் கெயின் ஆயிட்டே தான் இருக்கு. ஆமா. அதை எப்படி நீங்க வந்து ஹார்மோன்ஸ் கட்டுப்படுத்தி எடுத்துட்டு வந்தீங்க? உடல் பருமன் வந்து கம்மியாயிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து அந்த தைராய்டு லெவல்ஸும் கம்மியாயிட்டே வரணும். தைராய்டு லெவல் கம்மியானோன்னு நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா டேப்லெட்ஸ் போட்டு வந்து நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாம நான் ஏன் வந்து இதை டாக்டர் அட்வைஸ் நான் திருப்பி சொல்றேன்னா, நான் 113 90 கிலோ வந்தோடனே எனக்கு முடியல ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அளவுக்கு அதிகமா கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது உடம்ப இழக்கும் போது நிறைய இருக்கும். அது அந்த பக்கம் பிரியாணி தட்டும் போதே ஒரு அப்படியே சாப்பிடணுமே அப்படின்னு யோசிக்கும். இந்த பக்கம் அந்த ஸ்வீட்டு கடையை தாண்டும் போது அடடா அங்கதானே அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டேனே அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் எப்படி வந்து 10 கிலோ கம்மி ஆயிட்டீங்கன்னா அந்த கிரேவிங்ஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் 10 கிலோக்கு தான் இருக்கும். அப்புறமா உங்களுக்கு வந்து பழகிரும். அதே மாதிரி வந்து இப்போ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல பார்க்கும்போது உங்களோட ரொட்டீன் எப்படி இருக்கும்? முட்டை வந்து 2 முட்டை சாப்பிட ஆரம்பிச்சேன். மத்தியானம் பார்த்தீங்கன்னா நீங்க சாப்பாடு நிறைய எடுத்துக்கிற விதம் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கு பதிலாக இந்த சிக்கன் பொது தளத்துல பாக்குறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒவ்வொன்னும் சொல்றாங்க. இந்த சுகர் கட்டுன்னு வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. சுகர் கட் பண்ணோன்னா ஃபேஸ்லாம் ரொம்ப நல்லா ஆகும். அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன உள்ள நம்ம நல்லா வச்சிருந்தா ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வந்து இப்போ சரண்யாவோட ஒரு நெக்ஸ்ட் ஃபேஸ்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், வெயிட் லாஸ். என்ன பண்ணீங்க? என்னதான் பண்ணீங்க நீங்க? இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசும்போது 120 கிலோ இருந்த 116. எப்படி? என்ன பண்ணீங்க? என்ன வாயை கட்டுப்படுத்துறேன். அதெல்லாம் நாங்களும் பண்றோம். ஆனா இறங்க மாட்டேங்குது. ஏன்? எனக்கு நீ கட்டுப்படுத்தி இருக்க மாட்டடா. இங்க கட்டுப்படுத்தலன்னு சொல்லி அங்க போய் என்ன சாப்பிட்டு இருப்பேன். நான் நிஜமாவே கட்டுப்படுத்தியே வச்சிருக்கேன். ஆமா, சொல்லுங்க. உங்களுக்கு மட்டும் எப்படி நடந்தது? எனக்கு மட்டும் இல்ல, நான் முதல்ல நான் ரொம்ப கிளியரா சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் எதனா ஒண்ணு சொல்லி நீங்க எதனா ஒண்ணு செஞ்சு அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஃபர்ஸ்ட் என் ஜெனரல் பிசிஷியன் கிட்ட போனோன்னே எனக்கு வந்து ஹார்மோன் குறைபாடு இதெல்லாம் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் மூச்சு வாங்குறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்பவுமே வந்து உடல் பருமன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போது மூச்சு ரொம்ப வாங்க ஆரம்பிச்சிடும். அப்ப அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நான் போனேனே. எனக்கு ஆக்சுவலா மத்தவங்களுக்காக உடம்பு குறைக்கணுமோ இல்லையோ என்னோட ஹெல்த்துக்காக உடம்பு குறைக்கணும்னு நினைச்சேன். அதுதான் எனக்காக. ஏன்னா ஹெல்த் வந்து சரியாவே இல்லாத மாதிரி இருந்தது. யூஸ்வலா உடல் வந்து ரொம்ப பருமனம் லைக் குண்டாயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பீரியட்ஸ்ல தான் காமிக்கும். ஆமா, ஏன்னா அது சரியா வராது. அப்புறம் உங்களுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் ஃபஸ்ட்டு டாக்டர் கிட்ட பார்த்தேன். அவர் வந்து ஒரு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த உடல் பருமனம் இருக்கிறதுனால அதுக்கு எந்தெந்த டாக்டர்ஸ்லாம் பார்க்கணுமோ அந்த மாதிரி பார்த்தேன். அப்புறம் ஜிம்முக்கு போனேன். அதுக்கான பர்சனல் ட்ரெயினர் வச்சேன். அதுக்கேற்ற ஃபுட்ஸு சாப்பிட்டேன். ஃபுட்டுன்னா ரொம்ப ஃபேன்சியான ஃபுட்டெல்லாம் கிடையாது. நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற ஃபுட்டு தான். இப்போ 3 இட்லி சாப்பிட்ற இடத்துல 1 இட்லின்னு மாற்றினேன், 1/2 தோசைன்னு மாற்றினேன். சாப்பாடு குவான்டிட்டி கம்மியாச்சு. அப்புறம் இந்த சிக்கன் கறிகாய் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டேன். அவ்வளோதானே தவிர்த்து ரொம்ப நான் சொல்றது ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தேன், இது எடுத்தேன், இந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்திட்டே வந்தேன். அது நல்ல ரிசல்ட் எனக்கு கொடுத்துச்சு. அவ்வளவுதான். அதுக்கு நான் இந்த 6 மணிக்கு மேல சாப்பிடாம இருங்கன்னு சொல்லுவாங்க. அதுவுமே நான் பண்ணி பார்த்தா என்னால முடியல. அதனால 6 மணிக்கு மேல கொஞ்சமா சாப்பிட்டேன். ஓகே. அண்ட் வந்து இப்போ ஹைப்போதைராய்டு அப்படிங்கும் போது வெயிட் கெயின் ஆயிட்டே தான் இருக்கு. ஆமா. அதை எப்படி நீங்க வந்து ஹார்மோன்ஸ் கட்டுப்படுத்தி எடுத்துட்டு வந்தீங்க? நீங்க வந்து இப்போ நான் 113 இருந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா என்னோட தைராய்டோட அளவு வந்து 7 சம்திங் இருந்தது. 7, 8 அந்த மாதிரி 8, 9. அது ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா 4.6 அது ஒரு அளவுக்குள்ள அதுலயே இருக்கும். உடலுக்கு தகுந்த மாதிரி 5.2 அந்த மாதிரி எல்லாம் ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க. தைராய்ட்லயே 3 டெஸ்ட் இருக்கும். T3,
T1 இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். எனக்கு எல்லாமே ஜாஸ்தி தான் இருந்தது. கடைசியில் உடல் பருமனம் வந்து கம்மியாயிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து அந்த தைராய்டு லெவல்ஸும் கம்மியாயிட்டே வரணும். தைராய்டு லெவல் கம்மியானோன்னு நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா டேப்லெட்ஸ் போட்டு நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாமல் கொஞ்ச நாள் பார்க்கணும். டாக்டர் அட்வைஸ்லேயே இருந்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இதை இப்போ நீங்கள் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் வந்து இதை டாக்டர் அட்வைஸ் நான் திருப்பி சொல்கிறேன்னா, நான் 113லேருந்து 90 கிலோ வந்தோடனே எனக்கு முடியல ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அளவுக்கு அதிகமா கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா கிருத்திகான்னு சொல்லிட்டு டாக்டர் இருப்பாங்க, நம்ம கோட்டூர்புரத்தில் தான் இருக்காங்க. அவங்களோட கன்சல்ட் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அசோக் நகரில் வந்து இங்கே மில்லன்னு சொல்லிட்டு ஒரு கிளினிக் இருக்கும், அங்கேயும் போயிட்டு ஸ்கின்னுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் வந்து பைத்தம்பருப்போ இந்த மாதிரிலாம் போட்டு ஆக்சுவலாக என்னால் வந்து பாதுகாக்க முடியல. அது ஒத்து வராது உங்களுக்கு அந்த டைமில். ஏன்னா நீங்கள் வெயிட் லாஸ் ஆகும்போது ஸ்கின் எல்லாம் சேக் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் முகம் வந்து ரொம்ப வெளுப்பா ரொம்ப பளிச்சுன்னு வேற மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். ரொம்ப வேற ஃபேஸஸ்ல நீங்க போவீங்க, ஒரே ஃபேஸ்ல உங்க ஸ்கின் டோன் இருந்துகிட்டே இருக்காது. அப்புறம் முடி வந்து எக்கச்சக்க நீங்க நினைக்காத அளவுக்கு கொட்டும். அதனால எனக்கு தெரிஞ்சு நீங்க கரெக்டான ஒரு அட்வைஸ்லாம் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அது ப்ராப்பரா இருக்கும். அண்ட் இப்போ லைக் இந்த வெயிட் கெயின்ல இருக்கும்போது உங்களுக்கே வந்து உங்களை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்க, என்ன இப்படி இவ்வளோ இதுவா இருக்கே சரண்யா, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு நீங்க என்னைக்காவது கண்ணாடியை பார்த்து? டெய்லியும் நான் ஏன் கண்ணாடிலாம் அப்ப பார்த்தேன், கண்ணாடியிலே பார்க்க மாட்டேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், நல்லா காய்ச்சல்லாம் போட்டிருக்கேன், ஹேருக்குலாம் பாத்தீங்கன்னா அப்படியே பேபி லுக்லாம் கொண்டுட்டு வந்திருக்கேன், நல்லா வளையல் போட்டிருக்கேன். இதெல்லாம் எந்த அளவுக்கு மெனக்கெட்டுறணும். உடல் வந்து ரொம்ப குண்டா இருக்கும்போது அந்த மெனக்கெடலே இருக்காது. உங்களுக்கு பிடிக்காம பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. நம்ம பார்க்கும்போது இது நம்ம தானா அப்படின்னு நமக்கே பல வாட்டி டவுட்டா இருக்கும் கண்ணாடியில பார்க்கும்போது. ஆக்சுவலா என்னன்னா, திடீர்னு ஆனால் ஃபோட்டோ எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டவுட்டா இருக்கும். இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி மாலினி அக்கான்னு சொல்லிட்டு மலேசியாவில், அவங்க வந்து எனக்கு இன்ஸ்டா மூலியமாக தான் தெரியும். அவங்க வந்து இங்கே சென்னைக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியில் வரோம். வெளியில் வந்தோன்னா சரண்யா வை கான் வி டேக் ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்போ சொன்னேன், அக்கா லைக் மேக்கப்னா ஒன்றுமே இல்லை, சும்மா ஒரு ஃப்ரீ கொண்டை போட்டுட்டு சும்மா கேஷுவலாக அப்படியே இருக்கேன், இதில் ஃபோட்டோவா அப்படின்னு கேட்டேன். எடுடா அப்படின்னு சொன்னாங்க, எடுத்தேன். பட் ஃபார் மை சர்ப்ரைஸ் அந்த ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா உங்க முகத்துல வந்து எந்த வித ஒப்பனையும் எதுவுமே தேவையே கிடையாது. நீங்க வந்து ஒல்லி ஆயிட்டே வரும்போது வச்சுக்கோங்களேன், உங்க கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்ப ஹை ஆயிடும். அந்த கான்ஃபிடென்ஸே உங்களுக்கு வந்து ஒரு அழகு கொடுத்துரும். நைஸ். அப்புறம் வந்து இப்போ அப்போ நீங்க போட்ட ட்ரெஸ் எல்லாம் இப்போ வார்ட்ரோபில் பார்க்கும்போது நோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் அப்படின்னு இருக்கா? இப்போ அதுக்காக திருப்பி பர்ச்சேஸ் பண்ணும்ல எலச்சதுக்கு அப்புறம், அது எப்படி இருக்கு அந்த சிச்சுவேஷன்? அப்ப எங்கேயோ நம்ம அதுக்கு சைஸ் கிடைக்குமா, இந்த ட்ரெஸ் கிடைக்குமா அப்படின்னு போச்சு. இப்ப பார்த்தா எல்லா ட்ரெஸ்ஸும் நமக்கு செட் ஆகும். ஆமா ஆமா, அது எப்படி இருக்கு? ஆக்சுவலா இப்ப இந்த ஆடி மாசம் வந்துச்சுன்னா பாருங்க, இந்த 50-40 சேல்ஸ் எல்லாம் போடுவாங்க. நான் 3XL இருக்கும் போது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பா 3XL நீங்க ஆடி இதுல வந்து பார்க்க முடியாது. இப்போ வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து வந்துருச்சு. மேபி டியூ டு இன்ஸ்டாகிராமா அதுக்கப்புறம் யூடியூப்ல இருக்கிறதுனால நிறைய பேர் குண்டா இருக்கிறவங்களுக்கும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும்போது இந்த 4XL 5XL 6XL நான் சொல்றது ஒரு 7 வருஷம் முன்னாடி அப்படிலாம் இல்லவே இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா டீ நகர்ல ஒரு வேற எதனா ஒரு கடையில போய் தான் அப்படி எடுக்கணும், எனக்குன்னு தகுந்த மாதிரி நான் எடுக்கணும். அந்த கலர் சாய்ஸே இருக்காது. இப்ப பச்சைனா பச்சை மட்டும் தான், அவங்க கொடுக்கறதான் கலவே. நான் கொடுக்குற 2 கலர் எதனா ஒன்று சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, ஒரு கடைக்கு போனோன்னு வச்சுக்கோங்க, நானே அவங்க கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி. நான் வந்து சில நேரத்தில் என்னை மறந்துடுவேன் இந்த சென்ஸ் எந்த மாதிரி அளவில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து என்னைய வந்து அந்த பழைய இதுலயே நினைச்சிட்டு இருப்பேன், ரொம்ப குண்டா இருக்க அந்த இதுலயே நினைச்சிட்டு இருப்பேன். திடீர்னு அவங்க வந்து அந்த மீடியம் சைஸ் எடுத்து போட்டு பார்க்க சொன்னா, அதை பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸே ரொம்ப இதுவா இருக்கும், இப்படிதான் இருக்கும் அந்த மீடியம் சைஸ்னா. நானே சச்சா எனக்கு பத்தவே ட்ரையல் ரூம் இருக்கு, ப்ளீஸ் நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க சரண்யா அப்படின்னு. பார்த்தீங்கன்னா ட்ரையல் ரூம்ல ஆக்சுவலா அந்த சந்தோஷத்தை யார்கிட்ட சொல்ல முடியும்? நம்ம வெளியில வந்தா வந்து அப்படியே பயங்கரமா சிரிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாது. உள்ள வச்சுட்டு எனக்கு அந்த சந்திரமுக எனக்கா அப்படி வெளியில வந்துட்டு பத்துதுங்க அப்படின்னு சொல்லுவேன். XXL 2M அப்படி இல்ல, சம்டைம்ஸ் L சம்டைம்ஸ் M. ஸ்மாலுக்கு நம்ம போயிட முடியாது, ஏன்னா ரொம்ப அப்படியே கொஞ்சம் ஒருவேளை என் ஹைட்டுக்கு வந்து அது எடுப்பா இருக்காது, நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்க வரேன். இப்ப பெண்கள் வந்து உடனே நான் குண்டா இருக்கேங்க அதனால எனக்கு அப்படிலாம் கிடையாது. குண்டா இருக்கும் போது ஹெல்த்தியா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. ஆமா, என்ன மாதிரி என்ன இவ்வளவு சைடு கேப்ல இவ்வளவு பத்தி புகழ்றா? குண்டாலாம் இல்லைங்க, நல்லாதான் இருக்கா, கரெக்டா இருக்கா. உங்களுக்கு ஹெல்த்தியா இல்ல பட்சத்துல
நீங்க வந்து இப்போ என்னைய மாதிரி நீங்க உணர்றீங்க, மூச்சு ரொம்ப வாங்குது, தைராய்டு வந்து அதிகமாயிடுச்சு, பீரியட்ஸ்ல வந்து இதுவாகுது, டிஸ்கலரேஷன் ரொம்ப ஆகுங்க. நீங்க 100க்கு மேல போயிட்டீங்கனாலே திட்டா உங்க கலர்ஸ் வந்து மாற ஆரம்பிக்கும். ஓகே ஓகே. சில நேரத்துலலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்ககிட்டயே கேட்பாங்க. நான் வந்து 108 கிலோ வரும்போதுங்க ஒரு பேங்க்குக்கு வந்து போயிருந்தேன். அப்போ அவங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து கேட்குறாங்க. நான் பழைய போட்டோ கொடுத்தோன்னு இது இல்லைங்க, இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படி கொடுங்க அப்படின்னு. நான் போய் போட்டோ எடுக்கிறேன், என் ஃபேஸே வேற மாதிரி இருந்தது. அது நானே இல்லை, நான் தான் எனக்கு நானும் புரிய வைக்கிறதுக்கே டைம் எடுத்துச்சு. ஓகே. அவ்வளோ ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிருந்தது, அவ்வளோ கலர் வந்து சேஞ்ச் ஆயிருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா கம்மி பண்ணுங்க. அவ்வளோ குண்டா இருக்கிறது அழகுதான். ஆமா. இப்போ எவ்வளவு வெயிட் இருக்கீங்க? 77 இருந்தேங்க. இப்போ பாத்தீங்கன்னா 78. ஆக்சுவலா என்னன்னா இந்த இன்னொன்று பெண்களுக்கு அது பெருசாக இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். யூஸ்வலாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 3 days பிஃபோர் வெயிட் கொஞ்சம் கூடும். பீரியட்ஸ்க்கு அப்புறம் அந்த வெயிட் வந்து அப்படியே அந்த கூட்டின வெயிட் அப்படியே இருக்கும். ஒரு 6 நாள் கழிச்சு தான் திருப்பி நீங்கள் பேக் டு எவ்வளோ கிலோ குறைச்சிங்களோ அந்த வெயிட்டுக்கு நீங்கள் வருவீங்க. அது பெண்களுக்கே உரியது. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 77 இருந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு பீரியட்ஸ் ஆக்சுவலாக முடிஞ்சிருக்க தருவாயில் நான் பார்த்தீங்கன்னா 78 இருக்கேன். உங்களுக்கு அந்த புரிதலுக்கு நான் சொல்றேன். இந்த வெயிட் லாஸ் இருக்குமா உடனே நம்மளுக்கு குறையிலையா அப்படிலாம் நீங்க நினைச்சிடாதீங்க. பெண்கள்னு வரும்போது நம்மளுக்கு இருக்கிற மாதவிடா இதெல்லாம் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு நான் சொல்றேன். பட் இப்போ வந்து இப்போ 113ல இருந்து ஐ கேம் டு 77. இப்போ கிரேவிங்ஸ் அப்படிங்கிறது உடம்ப இழக்கும் போது நிறைய இருக்கும். அதுல அந்த பக்கம் பிரியாணி தட்டும் போதே ஒரு அப்படியே சாப்பிடணுமே அப்படின்னு யோசிக்கும். இந்த பக்கம் அந்த ஸ்வீட்டு கடையை தாண்டும் போது அடடா அங்கதானே அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டேனே அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் எப்படி வந்து 10 கிலோ கம்மி ஆயிட்டீங்கன்னா அந்த கிரேவிங்ஸ் இருக்காது. ஃபர்ஸ்ட் 10 கிலோக்கு தான் இருக்கும். அப்புறமா உங்களுக்கு வந்து உங்க மேல ஒரு கான்சென்ட்ரேஷன் வந்துடும். அப்ப அது ரொம்ப மத்தவங்கள பிரியாணி சாப்பிடும் போது இவெல்லாம் பிரியாணி சாப்பிட்டு எவ்வளவு குண்டாக போறானோ நான் பாடுறேன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல பார்க்கும்போது உங்களோட ரொட்டீன் எப்படி இருக்கும்? ஒரு நாளைக்கு 2 தடவை ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா? இல்ல என்ன மாதிரியான மீல் நீங்க பண்ணுவீங்க யூஸ் பண்ணி சாப்பிடுறது கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் உங்க டே எப்படி இருக்கும்? காலையில ஏந்திரிச்சோடனே உங்க உடம்புக்கு ஒத்துக்குதான்னு பாத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஜீரகம் வாட்டர் வந்து ரொம்ப ஒத்துக்குச்சு. ஏன்னா இந்த வயிற்றுல இந்த கேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருக்கும் உடம்பை இழைக்கும் போது. அப்போ வந்து சீரகம், சோம்பு, வெந்தயம் அதெல்லாம் வந்து ஒரு தண்ணியில வந்து கொதிக்க வச்சு குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு இதமா இருக்கிற குடிக்கும் போது ரொம்ப சூடு தெரியாத இருக்கிற தண்ணி எனக்கு எப்பவுமே கொஞ்சம் உடம்புக்கு ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நான் வந்து இந்த ஓட்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிடலடா. ஏன்னா அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல அந்த மாதிரி நான் சாப்பிடல. நான் டாக்டர்கிட்டே சொல்லிட்டேன், நான் வந்து எனக்கு இட்லி அந்த மாதிரி இருக்கிறத நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால நான் யூஸ்வலா இப்போ ஒரு 4 இட்லி அப்படி சாப்பிட்டு இருந்த இடத்துல இப்போ ஒரு தோசை, நெய் தோசை இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்த இடத்துல நான் ஸ்டீம்டா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு இடியாப்பம் இப்போ ஒரு பிளேட் இடியாப்பம் நீங்க வாங்குறீங்கன்னா 3 கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு இடியாப்பம் கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் காலையிலேயே அவங்ககிட்ட கேட்டு இது பண்ணிப்பேன். இல்லை நான் வீட்லயே செய்துனா கொஞ்சம் காய்கறி வச்சுப்பேன். முட்டை வந்து 2 முட்டை சாப்பிட ஆரம்பிச்சேன். மத்தியானம் பார்த்தீங்கன்னா நீங்க சாப்பாடு நிறைய எடுத்துக்கிற விதம் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுக்கு பதிலாக இந்த சிக்கன், மீன் இதெல்லாம் கொஞ்சம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சேன். காய்கறி கொஞ்சம் எடுத்துப்பேன்னு வச்சுக்கோங்க. ஜூசஸ் வந்து எனக்கு ஒத்துக்காது. ஃப்ரூட்ஸ் அவ்வளோ ஒத்துக்கல. ஏன்னா எனக்கு மைக்ரைன் இருக்கனால அவ்வளோ வந்து ஒத்துக்கல. அப்புறம் 6 மணிக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கெல்லாம் நிறைய ஹெவியாக சாப்பிடுவேன். பஜ்ஜி, போண்டெல்லாம் சாப்பிடுவேன். ஆக்சுவலாக அதை நிறுத்தினாலே போதும். கரெக்ட். மெது வடை, அந்த வடை, இந்த வடை, ஆமா வடை இந்த மாதிரிலாம் சாப்பிடாம ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஆமா அப்படி சொன்னா அந்த வடை பஜ்ஜி அப்படி சொல்றீங்க. மைண்ட் அங்க போகுது. எங்க ஆபீஸ்க்கு முன்னே ஒரு கடை இருக்கு. ஆமா இந்த சைடு ஃபுல்லா கடைகளா இருக்கும். நானுமே வந்திருக்கேன். இந்த கடையில நல்லா இருக்குமே அப்படிலாம் உட்காந்துரும். அப்புறம் வந்து பிரெட் ஆம்லேட் சாப்பிடுற பேர்ல 2 பிரெட்டை உள்ள வச்சு அதுல சீஸ் எல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடாம முட்டை அவிச்சம் எல்லாமே ஸ்டீம்டா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நைட் டைம் ஃபுட்டு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கிறது நல்லது தான்டா. ஆக்சுவலா அது என்னன்னா உங்களோட வயிறை வந்து கொஞ்சம் சுத்தமாவே வச்சிருக்கும். ரொம்ப போட்டு நீங்க நிறைய சாப்பிட்டீங்கன்னா அது பிரச்சனை தான். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த 6 மணிக்கு இந்த காஃபி குடிக்கிறது கூட ஒரு நாளைக்கு ஒரு 8 காஃபி கிட்ட 8 டீ இந்த மாதிரி எல்லாம் குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதை ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். காலைல ஒரு காஃபி இல்ல ஈவினிங் வந்து எதனாச்சு அது உடனே இந்த கிரீன் டீ அந்த மாதிரிலாம் நான் குடிச்சதே இல்லை. நோ
நோ நோ நீ சுகர் கட் தான் இப்ப ஃபேன்சி பண்ணலையா? ஓ சுகர் கட்டே இல்ல. இப்ப கூட காலையில சுகர் போட்டு அதெல்லாம் விட முடியல என்னால. நான் இப்ப உடம்பு குறைச்சதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். சுகர் கிரேவிங்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்டா. அப்பெல்லாம் வந்து ஒரு 2 லட்டு எல்லாம் நான் அப்படி அமுக்கி சாப்பிட்டுட்டு இருந்த ஆளுதான். அதெல்லாம் ஒரு காலத்துல ஆளுதான். ஆனா இப்ப வந்து யாருன்னா ஸ்வீட் கொடுத்தா கூட நெஹி பேட்டா கொஞ்சமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சாப்பிட்டுருவேன். கொஞ்சமா சாப்பிட்டுருவேன். அது எப்படி ஒரு குலாப் ஜாமுன் ஒரு ஹாஃப் குலாப் அப்படி கொஞ்சம் அப்படி டேஸ்டிக் அப்படி வச்சுட்டு அப்படி நானே என் மனசு வந்து ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிப்பேன். மனசு வந்து மனசாந்தி சாந்தி அப்படின்னு. அப்புறம் 8 மணிக்கு மேல கொஞ்சம் சாப்பிடு. 6 மணின்றது ஆப்வியஸ்லி ஒரு மேக்ஸ் 8 மணிக்கு மேல சாப்பிடாம இருந்தா நல்லதுதான். நல்லதுதான். கரெக்டா சொல்றீங்க. ஆனா 8 மணிக்கு மேல உனக்கு வயிற்றுல போடு அப்படிங்க. 10 மணிக்கு கால் பண்ண நீ பிரியாணி சாப்பிட்டுருக்கல தானே சொல்லிட்டு இருந்தேன். நான் அப்படி போன ஏமா நீ பாதி குழந்தை கூட்டுறதுல நீ தானே சாப்பிட்ட இல்லையா? அந்த ஹாபிட் இல்ல ஐ அம் வெரி குட் கலர். அப்படியா? ஆமாமா. ஐயோ அப்ப நான் தான் சொல்றேன். நான் ஏன்னா பக்கத்து வீட்டுல எல்லாம் செல்ல கூட்ட சொல்லுவாங்க. நான் சாப்பிட்டுருவேன். என்னது பால் பவுடர் எல்லாத்தையும் திருடிட்டு அதுகிட்ட கொடுப்பாங்க. குழந்தைக்கு 2 ஸ்பூன் தான் சொல்லுவாங்க. நான் சொன்னேன் அவன் நல்லா சாப்பிடுறா நல்லா அவங்க வீட்டுல உடனே வந்து சரண்யா கொடுத்தாதான் என் குழந்தை சாப்பிடுது அப்படின்னு. ஆண்டி உங்க குழந்தை சாப்பிடல ஆண்டி இந்த அக்கா ஆண்டி அந்த ஆண்டி ஃபீல் பண்ண மாட்டாங்க. இல்ல ஃபீல் என்ன நானுமே இப்போ அதெல்லாம் தெரிஞ்சு நான் கொஞ்சம் மனம் திருந்தி நானே வீட்டுல செர்லாக் பால் பவுடர் வாங்கி வச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு. இப்படி ஆப்வியஸா பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் கேட்டு அது ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு இப்ப செல்ல அதெல்லாம் நிறைய ஃபிளேவர்ஸ் வருதாம்ப்பா. ஒவ்வொரு இப்போ இந்த வெயிட் லாஸ் டைம்ல எல்லாம் வந்து ஒரு மாதிரி தலைவலிக்கும்பாங்க. முடிஞ்சோடனே தலைவலிக்கும். நானே அதை சொல்ல தலைவலிக்கும் கிரிகிரின்னு வரும். அப்படியே திடீர்னு ஒரு நெஞ்சு அடைச்ச மாதிரி இருக்கும். கால் நடக்க வராது. கை அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஒரு நாள் 4 நாள் லீவ் எடுக்கிறது. மேனேஜ் பண்ணீங்க? வாழ்க்கையில உருப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். இது இன்டர்வியூவே செமையாதான் போகுது. ஏன்னா ஆக்சுவலா வாழ்க்கையில என்னைக்குன்னா ஒரு நாள் உருப்படணும். நீங்க வந்து ரீசன் சொல்லிட்டே இருக்க முடியாது. இப்போ நம்ம வேணா சொல்லிக்கலாம் நான் வந்து பாருங்க என் ஃப்ரெண்டு அப்படி ஆயிட்டாங்க இப்படி ஆயிட்டாங்க. நீங்க எப்பதான் ஆக போறீங்க? கரெக்ட். ஓகே எதனா ஒரு பாயிண்ட்ல நம்ம வந்து வேலை பேசலாம். சரண்யாக்கு அப்படி இருந்தாங்க அது மோட்டிவேஷனா எடுத்துப்போம். பண்ண மாட்டோம். ஆக்சுவலா பண்ண மாட்டோம்டா. என்னன்னா மைண்ட்ல வந்து என்ன தோணிடும் மத்தவங்களை பார்த்து நம்மளுக்கு வந்து அவங்கள மாதிரி ஆகணும்னு நினைப்போனே தவிர்த்து நம்மள ஆக்சுவலா நினைக்கவே மாட்டோம். நம்மள ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டோம். நம்ம பாத்தீங்கன்னா மீந்ததெல்லாம் சாப்பிட்டு வாய்க்குள்ள போட்டுப்போம். அது குப்பைக்கு தான் போவோம். ஆக்சுவலா அது வாயை போட்டு ஒரு 10 ஊசி அதுக்கு போட்டுக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி பலதரப்பட்ட ஆக்சுவலா நம்மள வந்து எப்படி குப்பையெல்லாம் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளோட ஃபேஸ வச்சு காமிக்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாம் பண்ணாம என்னைக்குன்னா ஒரு நாள் அது என்ன சொல்றது நம்ம இந்த படத்துல வந்து ரஜினி சார் சொல்லுவார்ல குறிச்சு வச்சுக்கோ இந்த தேதிய இந்த கேலண்டர்ல எழுதி வச்சுக்கோங்களா அண்ணாமலை படத்தை. ஆமா அந்த மாதிரிலாம் நீங்க ஆகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அவங்களுக்கு சொல்றீங்களோ இல்லையோ கண்ணாடியில பார்த்து நீங்களே சொல்லிக்கோங்க. அதனால முதல்ல கண்ணாடி பார்த்து என்னைக்குன்னா உருப்பட்டு தொலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உருப்பட்டுருவீங்க. சூப்பர் நைஸ். ஒரு வெயிட் லாஸ் ஜர்னி இவ்வளவு ஜாலியா பேசிருப்பாங்க. ஆக்சுவலா என்னன்னா நானுமே இப்ப பாக்குறேன் பொது தளத்துல பாக்குறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அது எத்தனை பேர் எப்படி சாப்பிடுறீங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க ஒவ்வொன்னும் சொல்றாங்க. அதான் உடம்பு குறைக்கிறது இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதெல்லாம் நான் நினைப்பேன் இந்த சுகர் கட்டுன்னு வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. சுகர் கட் பண்ணோன்னா ஃபேஸ்லாம் ரொம்ப நல்லா ஆகும். அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன உள்ள நம்ம நல்லா வச்சிருந்தனால கரெக்ட். அர்ஜுன் சார் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ சொல்லியிருக்காரு சாப்பிடுறதுக்கு முன்னாடி இப்படி மட்டும் மண்டையாட்டினா நானும் அதான் ரொம்ப நாளா பண்றேன். ஆனா இப்படி ஆக்சுவலா சுகர் கட்ன்றது ஒயிட் சுகர் ரிஃபைன் சுகர் இருக்கு இல்லைங்களா அது அளவுக்கு அதிகமா எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து நிஜமாலே ஒரு ப்ராப்ளம் தான். 1 or 2 ஸ்பூன்ஸ் அப்படின்னா ஒரு 5 ஸ்பூன் வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா நம்ம அதை நிறுத்த மாட்டோம். அதுதான் பிரச்சனை. போய் சென்னை கடையில போய் அண்ணா எக்ஸ்ட்ரா இருக்கு டீ அப்படின்னா என்ன பண்றது ஏர்தான் ஆகும். நைஸ். ஓகே. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.